இப்போ வந்து நம்ம டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்டர் வைஸ் யாருன்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் டச் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறம் டான்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஞ்ச் வந்தாங்க இந்தியாக்குள்ளே. இப்போ வந்து இவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1616 எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு. இவங்க 1620 தரங்கம்பாடி தேங்க்யூ பார்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபேக்ட்ரி வந்து செட்டப் பண்ணாங்க. இது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஃபோர்ட் வந்து டான்ஸ் போர் அப்படின்ற ஃபோர்ட் வந்து கட்டியிருப்பாங்க. யாரால் கட்டப்பட்டுச்சுன்னா ஓவிகிரி அவங்களால தான் கட்டப்பட்டுச்சு. அடுத்து இவங்க வந்துட்டு ட்ரேடிங்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவங்க நிறைய மிஷினரிஸ் தான் ஆக்டிவிட்டீஸ் தான் கொண்டு வந்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்டன்ட். எல்லாருமே கேத்தலிக்காக தான் இருந்தாங்க. போர்ச்சுகீஸாக இருக்கட்டும், டச்சாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்டன்ட் வந்து வந்தது இவங்க தான். அடுத்து பார்த்தலோமஸ் ஜிங்கிபால்க் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரியை கொண்டு வந்தார். இவர் இந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புறது இப்போ ஜீசஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதுதான் ப்ரொட்டஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும் தானே. அவங்கள சேர்ந்தவர் தான் இவர் வந்துட்டு இவர் என்ன பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஆரம்பிச்சாங்க 1712 இந்தியாவில் தரங்கம்பாடியில் தான் ஆரம்பிச்சாங்க, ட்ராங்கியூபாரில். அடுத்து இவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழ் பைபிள் 1715 வந்துட்டு உருவாக்குனாங்க. அப்புறம் செராம்போர் மிஷன் இங்கே என்னென்னா இதுவும் வந்து ஒரு மிஷனரி நடக்கிற இடம் தான். இதில் வில்லியம் கிரே, அதுக்கப்புறம் ஜாஷுவா மார்ஷ்மன், வில்லியம் பார்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து வில்லியம் பார்ட் வந்து செரம்பூர் காலேஜ் வந்து 1818 தொடங்கினாங்க. இது வந்து பிரிட்டிஷ் மிஷனரிஸாக இருந்தாலும் இது டேனிஷோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் டேனிஷோட ட்ரேட் வந்து ரொம்ப வீக். ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள, ஃப்ரெஞ்ச் மட்டும் வராமல் இருந்தாங்க. ஃப்ரெஞ்சும் வந்ததுக்கப்புறமா இவங்களுக்கு காம்படிஷனும் ரொம்ப ஹெவியாக ஆரம்பிச்சது. ஸோ இவங்க வந்து ட்ரேடிங் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டலை. இவங்களோட டெரிட்டரிஸ்லாம் இவங்க வந்து சோல்வ் பண்ணாங்க. எங்கள் தரங்குபார், செராம்பூர், நிக்கோபார் ஐலண்ட் இவங்க இந்த இடத்துல செட்டில் ஆகலான்னு பார்த்தாங்க. டிசீஸ்னால இவங்க அதையும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இதை 1845 பிரிட்டிஷுக்கு வித்துட்டாங்க. அவ்வளோதான். இதோட அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் ஓவர். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாபிக் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பாலிட்டியில் ரிசர்வேஷன் இன்னும் ஒரு 2 to 3 வீடியோஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதை பார்த்துட்ருப்போம். இதை வந்துட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.